வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அனுதினம் பணம். என் பேர் எஸ் திருமணிகண்ணன். நான் ஒரு பணவள ஆலோசகர். நம்ம சேனலில் பணத்தை பற்றி தான் நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது பணத்தை ஈர்க்க உதவும் ஆழ்மன கட்டளைகள். ஆங்கிலத்தில் இதை சுவிட்ச் வேர்டுன்னு சொல்லுவாங்க. சுவிட்ச் வேர்டு அப்படின்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் ஒரு சுவிட்ச் போட்ட லைட் தெரியும்ல, அதே மாதிரி தான் உங்களுக்கு மனசில், அதாவது ஆள் மனசில் ஒரு விஷயத்தை மாற்றக்கூடிய ஒரு வார்த்தை, அதுதான் சுவிட்ச் வேர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த சுவிட்ச் வேர்ட் டெக்னிக்கை உலகத்துக்கு கொடுத்தவர் சிக்மண்ட் ஃப்ராய்ட். 1905 இந்த சுவிட்ச் வேர்டை பற்றி பேசியிருக்காரு. அவர் சொல்லும்போது என்ன சொன்னிருக்காரு அப்படின்னா, உங்களோட கான்சியஸும் அன்கான்ஷியஸ் மைண்டுக்கும் ஒரு பாலம் மாதிரி இருக்கும் இந்த சுவிட்ச் வேர்ட்ஸ்ன்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் 1963 ஜேம்ஸ் டி மேங்கன்றவர் த சீக்ரெட் ஆஃப் பெர்ஃபெக்ட் லிவிங்ன்ற ஒரு புக் எழுதியிருந்தார். அதில் சுவிட்ச் வேர்ட்ஸை நமக்கு அன்றாடம் தேவைப்படுறதுக்கு எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி விலாவாரியாக சொல்லியிருந்தார். அதில் 60 சுவிட்ச் வேர்டுக்கு மேலே அவர் சொல்லியிருந்தார். அதாவது நமக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தாலோ, பண அட்ராக்ஷனுக்கோ, இல்லைனா உங்கள் உறவுகளை சரி செய்கிறதுக்கு, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் சுவிட்ச் வேர்டு இருக்குது. அது என்னன்றது அந்த புக்கில் அழகாக கொடுத்துருந்தார். அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா, உலக அளவில் சுவிட்ச் வேர்டை பற்றி அதிக அளவில் 1963 தெரிய ஆரம்பிச்சிச்சு. சுவிட்ச் வேர்டுன்னு சொல்லும் பொழுது அது உங்கள் ஆள் மனத்துக்கான தொடர்புக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இப்போது இந்த சுவிட்ச் வேர்ட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் ஆள் மனசை தூண்டி அதில் இருக்க அந்த நெகட்டிவ் விஷயத்தை மாற்றி பாசிட்டிவாக வைப்ரேஷன் கொடுக்கும். அது மூலிமா நீங்கள் பணத்தை அதிக அளவில் ஈர்க்க முடியும். இன்றைக்கி பதிவில் நாம் 5 முக்கியமான சுவிட்ச் வேர்ட்ஸ், பணத்தை ஈர்க்கிறதுக்கான சுவிட்ச் வேர்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, அதை எப்படி பயன்படுத்தணுன்றதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். பதிவு கடைசி வரைக்கும் பாருங்கள். சுவிட்ச் வேர்ட்ஸ் மெயினாக ஆங்கிலத்தில் தான் இருக்குது. ஏன்னா ஆங்கிலத்தில் தான் அது கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுக்கான ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, நிறையா மாற்றங்கள் உருவாகிருக்குன்றது புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் ஆங்கிலத்தில் தான் இந்த வார்த்தைகள் இருக்கும். நம்ம பயன்படுத்தக்கூடிய முதல் சுவிட்ச் வேர்டு என்ன அப்படின்னா கவுண்ட். எப்போ நீங்கள் பணம் உங்கள் கையில் வந்தாலும் சரி, நீங்கள் மற்றவங்களுக்கு பணத்தை எண்ணி கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கவுண்ட்னு மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே நீங்கள் பணத்தை எண்ணலாம். அது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் ஆள் மனத்தில் பதியக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த கவுண்ட்டுன்ற வார்த்தை எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக அளவில் பணத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த கவுண்ட்டுன்ற வார்த்தை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது யூஸ் பண்ணக்கூடிய சுவிட்ச் வேர்டு என்னென்னா ஃபைண்ட். நீங்கள் ஒரு விஷயத்தை தேடுறீங்க, அந்த தேடுற விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும். அதாவது செல்வத்தை தேடுறீங்கன்னா செல்வத்துக்கு உங்களுக்கு சேரணும் அப்படின்னா இந்த ஃபைண்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வியாபாரத்தை தேடினா கூட சரி, உங்கள் பணத்தை நீங்கள் அதிக அளவில் தேடினாலும் சரி, இந்த ஃபைண்டுன்ற வார்த்தை உங்களுக்கு நீங்கள் என்ன தேடுறீங்களோ அது உங்களுக்கு சேர்றதுக்கு இந்த ஃபைண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணாவதாக யூஸ் பண்ணக்கூடிய சுவிட்ச் வேர்டு என்ன அப்படின்னா பிரிங். நீங்கள் எதை விரும்பினாலும் அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த வார்த்தை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாலாவதாக பயன்படுத்தக்கூடிய சுவிட்ச் வேர்டு என்னென்னா டுகெதர் ஃபைண்ட். இது உங்களுக்கு என்னென்னா செல்வத்தை அதிக அளவில் பெருக்கி கொடுக்கறதுக்கு இந்த சுவிட்ச் வேர்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அஞ்சாவதாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா டிவைன் கவுண்ட். இது உங்களுக்கு பணத்துக்கான அதிசயத்தை நிகழ்த்தக்கூடிய வார்த்தையாக இருக்கும், டிவைன் கவுண்ட். இந்த சுவிட்ச் வேர்டுன்னு சொல்லும் பொழுது இது காம்பினேஷனாக நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது இப்போ இந்த 3 வார்த்தைகளையும் சேர்த்து ஒரு சுவிட்ச் வேர்டாக கூட வரும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த சுவிட்ச் வேர்ட்ஸ் இப்போ தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா முதல்ல உங்கள் பயன்படுத்துகிற முறையை புரிஞ்சுக்கோங்க, அதை ரெகுலராக பயன்படுத்துங்க. அதுக்கப்புறமா காம்பினேஷனில் இருக்க வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிங்க. எப்போவுமே சுவிட்ச் வேர்ட்ஸை பயன்படுத்தும் பொழுது காலையில், அதாவது எந்திரிச்சக்கு உடனே நீங்கள் சுவிட்ச் வேர்டை பயன்படுத்தலாம். இல்லைனா நைட்டு நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் எந்த நேரத்துலையும் நீங்கள் பயன்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம். ஆனால் காலையிலே நைட்டு பயன்படுத்தும் போது பலன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சுவிட்ச் வேர்ட்ஸை எப்படியெல்லாம் பயன்படுத்தலான்றது 5 முறைகள் இருக்குது. அது என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். முதல்ல சுவிட்ச் வேர்டை எழுதணும்னு சொல்லும் பொழுது நீங்கள் ஒரு 28 தடவை 42 நாள் நீங்கள் எழுதலாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அது ரெப்பிட்டேஷனாக சொல்லிகிட்டே எழுதும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அதை நீங்கள் ஆள் மனசில் பதிய வைக்கிறீங்க. ரெண்டாவது முறை என்ன அப்படின்னா முணுமுணுக்கிறது. முணுமுணுக்கிறதுன்னு சொல்லும்பொழுது இப்போ கவுண்ட்டுன்ற வார்த்தை எடுத்திங்கன்னா முணுமுணுத்துக்கிட்டே நீங்கள் கவுண்ட் பண்ணுறீங்க. இப்போ ரூபாய் எண்ணும் பொழுது முணுமுணுத்துக்கிட்டே கவுண்ட் பண்ணுங்கள். இல்லை எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்த கவுண்ட்டுன்ற வார்த்தை முணுமுணுக்கலாம். மூணாவது முறை என்னென்னா கேட்குறது. நீங்கள் உங்கள் ஃபோனில் ரெக்கார்டிங் பண்ணி அதை திருப்பி திருப்பி கேட்கும் பொழுது
அதுவும் வந்து உங்கள் ஆள் மனசில் வந்து பதிகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் வந்து இருக்குது. 4வது முறை என்ன அப்படின்னா சாண்டிங், உச்சரிக்கிறது. உச்சரிக்கிறதுன்னு சொல்லும் பொழுது ஒரு அமைதியான நிலையை உட்காந்துட்டு நீங்கள் அந்த வார்த்தையை திருப்பி திருப்பி பயன்படுத்துறது. இப்போ ஆள் மனசை வந்து பதிகிறதுக்கு இப்போ நம்ம சப்போஸ் வந்து இப்போ ஒரு மந்திரத்தை எப்படி பயன்படுத்துவோம், ஓம் அந்த மாதிரி இருக்க மந்திரத்தை வந்து எப்படி பயன்படுத்துவோம், அமைதியாக உட்காந்துட்டு பயன்படுத்தலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து உட்காந்துட்டு வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். 5வது முறை என்ன அப்படின்னா பாட்டு பாடுறது. பாட்டு பாடுறதுன்னு சொல்லும்போது ஒரு ராகத்தோடு வந்து நீங்கள் பாடுறது. இன்றைக்கி வந்து நம்ம பேசிக்கான ஸ்விட்ச் வேர்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் அட்வான்ஸாக நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குது பண ஈர்ப்புக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 3-4 வார்த்தைகள் வந்து காம்பினேஷனில் வந்து வரும். முதல்ல இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், அட்ராக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடுத்த லெவலில் என்னென்ன ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குன்றதை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதையும் வந்து ஃபாலோ பண்ணி உங்கள் வாழ்க்கையில் எல்லா செலவும் பெற்று நலமாக வாழணும்னு எங்கள் சேனல் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த பதிவில் நாம் பணத்தை ஈர்க்க உதவும் ஆழ்மன கட்டளைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கான சந்தேகம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் நண்பன் எஸ் திருமணிகண்ணன், பணவள ஆலோசகர்.